மதுரை தெற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேராசிரியர் ஒரு 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 பெரிய அறிவார்ந்த இன்டெலெக்சுவலான விஷயமா பாரு உண்மையான பேராசிரியர். ஸோ வந்து ஒரு இன்டெலெக்சுவலான மெட்டீரியல் பார்க்கக்கூடிய விவாதங்களில் பேட்டிகளில் வந்து ரொம்ப தெளிவாக நிதானமாக அமைதியாக அதே சமயம் ரொம்ப கான்கிரீட்டாக வந்து தாக்குதல் நடத்தக்கூடியவர். அவர் மதுரை தெற்கில் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் போட்டியிட மதுரை பாராளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அடுத்து ரொம்ப பெரிய இடத்துல வந்தால் இதே மதுரை தெற்கு தொகுதியில் கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் வந்து கூட லீடு. ஏடிஎம்கேவும் பிஜேபி ஓட்டை சேர்த்தா கம்யூனிஸ்ட் கட்சி ஓட்டை விட ஒரு 40,000 ஓட்டு லீடு இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய லீடு வந்து எடுத்து காட்டினாரு. அதனால அதே மாதிரி தெற்குல போட்டி சொல்லி போட்டிருக்காரு. அந்த இடத்துல என்ன பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான லீடு எடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா அவர் சட்டமன்றத்துக்குள் முதல் முறையாக கால் எடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறது மதுரை தெற்கு தொகுதியான கள ஆய்வு முடிவுகளா இருக்கிறது. அடுத்த மயிலாப்பூர் த ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். எத்தனை பேர் வரலாம், எத்தனை பேர் போகலாம். ஆனால் அக்கா வந்து எப்பயுமே பெர்மனண்டாக நிற்பாங்க. திடீர்னு தூத்துக்குடியில் நிற்பாங்க, திடீர்னு நாங்குநேரில் நிற்பாங்க, திடீர்னு வடசென்னையில் நிற்பாங்க, திடீர்னு தென்சென்னையில் நிற்பாங்க, திடீர்னு தேர்தலாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொன்னால் களம்னா நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உழைப்பு, அவங்க வந்து தாமரை மலர்ந்தே திரும்ப அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய ஃப்ரேஸாக காட்டி இன்னைக்கு யாராக இருந்தாலும் ஒரு தாமரைன்னு ஒரு படத்தை போட்டிட்டு பின்னாடி அடுத்த வார்த்தை மலர்ந்தே தீரும் சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணவங்க. அவங்க மயிலாப்பூர் சட்டமன்றத்தில் போட்டிடுறாங்க. அவர் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கான கடுமையான இழுபறி காத்திருக்கு.